ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ஸில் இருக்கக்கூடிய க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் ஃபியூச்சர் தான். இது இப்போ நம்ம ஒரு ஹைவேல போயிட்டுருக்கோம், ஸ்ட்ரெயிட்டான ரோடு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக இதில் எத்தனை டைப் இருக்குன்றது பார்க்கலாம். இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. என்னென்னா நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல், இன்னொன்று அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு நார்மலான க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோலுடைய சிம்பிள். டேஷ்போர்டில் இந்த சிம்பிள் தான் காரில் காமிக்கும். இப்போ நம்ம ஒரு ஹைவேல போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியாது. 80ல் போகிறோன்னா திடீர்னு 85 போகும், இல்லைனா 75 வரும். இப்படி போனால் நமக்கு ஃபியூல் சேவ் ஆகாது. ஸோ அப்போது நம்ம இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணோம்னா இது ஒரு கரெக்டான ஸ்பீடில் அப்படி பேலன்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். 80ல் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 80 km ஸ்பீடில் அப்படியே பேலன்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஹைவேல போயிட்டுருக்கோம், ஒரு 80 km ஸ்பீடு அப்படிங்கும் போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் பெடலேருந்து காலை எடுத்துடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 80 km ஸ்பீடே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்ததாக இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் பிரேக்கை அப்ளை பண்ணாலே அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிடும். நீங்கள் திருப்பியும் அதை ஆன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்யூம் பட்டன் அமுக்குனாலும் போதும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதிரி 80 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணணும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எதிர்த்தாப்பில் ஒரு கார் போயிட்டுருக்கு, நம்ம பக்கத்தில் போயிட்டோம், ஈவன் 1 மீட்டர் வந்தாலும் இது ஸ்டாப் ஆகாது. நம்ம எப்போ பிரேக் அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் இது கட் ஆகும். இதுதான் இந்த நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இதுவும் அந்த நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி தான். ஆனால் இது நம்ம ஃப்ரண்டில் போகிற வண்டியை சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற ஸ்பீடில் இது போகும். இப்போ அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது இந்த ரேடியர் சென்சார் அப்புறம் கேமரா சென்சார் மூலமாக இப்போ ஒர்க் ஆகுது. இது மூலயமா சைடில் போகிற காரையும் சென்ஸ் பண்ணிக்கிடும், நமக்கு ஃப்ரண்ட்டில் போகிற காரையும் சென்ஸ் பண்ணிக்கிடும். இதோட செட்டிங்ஸ்லாம் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிசீவ் கூட பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேஷ்போர்டில் வெள்ளை கலரில் அந்த க்ரூஸ் சிம்பிள் இருந்ததுன்னா டீஆக்டிவேட் மோடில் இருக்குது. இப்போ நீங்கள் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். அப்போ க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ நீங்கள் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணாது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரேக்கு அப்ளை பண்ணால் தான் நிற்கும். ஒரு நம்ம வண்டிக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப் இருக்கணுமோ அந்த டிஸ்டன்ஸில் ஒரு வண்டி வந்தோடனே ஸ்லோ பண்ணிவிடும், அதுவாகவே பிரேக் அப்ளை. வண்டி பின்னாடி ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணுறது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் ரொம்ப நெருக்கமாக ஃபாலோ பண்ணுறது, இப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹைவேல ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி எந்த வண்டியும் வரலன்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். ஆனால் இன்ஸ்டன்ட் உங்கள் சைட்லேருந்து திடீர்னு உங்கள் முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டுனா டேஷ்போர்டில் கார் சிம்பிள் காமிக்கும் க்ரீன் கலரில். சேஃப் டிஸ்டன்ஸ் க்ரீன் கலரில் காமிக்கும். ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்னா ரெட் கலரில் மாறிடும். இது அந்த நார்மலான க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி தான். நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆஃப் ஆயிரும். திரும்பி நம்ம கிளிட்டு வச்சா போதும், இல்லைனா மறுபடியும் நம்ம ரெஸ்யூம் பட்டன் கொடுத்தா போதும். திருப்பி அதோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி வண்டி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கும். இது ஆனால் ஒரு லிமிட்டடான பிரேக்கிங் தான் அப்ளை பண்ணும். நம்ம தான் தேவைக்கு ஏற்றாப்புல பிரேக் பிடிச்சிக்கிடணும். இது அதேமாரி டிராஃபிக்கில் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற வண்டி போயிடுச்சு அப்படின்னாலும் பிளிங்க் ஆகி இண்டிகேட் பண்ணும்.
இந்த அனிமேஷனில் காமிக்கிற மாதிரி நமக்கு வந்து எமர்ஜென்சி அலாட் பண்ணோம். நம்ம வந்து அப்போ வந்து எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கணும் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுலேயும் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. என்னென்னா வந்து டேர்னிங்கில் மேடு பள்ளத்தில் அப்புறம் நம்ம சர்வீஸ் ரோட்லலாம் இறங்கும் போது வந்து நம்ம மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் நல்லது. அந்த இடத்துல வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து அவ்வளோவா எஃபிஷியன்ஸியாக இருக்காது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலை பற்றினது. இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாத வண்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். சின்ன சின்ன மாடல் கார்ஸில் தான் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் மற்றபடி எல்லா ஸ்டாண்டர்டான வெஹிக்கிள்ஸ்லையுமே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.